இந்த வேர்ல்டுலயே நம்ம எல்லாரும் பவர்ஃபுல் ஃபேமிலின்னு சொல்லிட்டு இருக்கிற யூகேல இருக்கிற ராயல் ஃபேமிலியை சேர்ந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூ நேத்து அந்த நாட்டு போலீஸாலேயே பத்தின அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் யாருன்னா ஜெஃப்ரி எப்ஸ்டீன். நேத்து நான் போட்ட வீடியோல உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன், ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அமெரிக்கா கண்ணிலே விரல விட்டு ஆட்டினான்னு. அப்படிப்பட்ட இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அமெரிக்கா மட்டும் கிடையாது, இப்போ யூகே கண்ணுல என்ன யூகேல இருக்கிற அந்த ராஜ குடும்பத்துக்கு கண்ணிலே விரல விட்டு ஆட்டியிருக்கான். அப்படிப்பட்ட இந்த எப்ஸ்டீன் இறந்து 7 வருஷம் ஆனாலும் இன்னுமே பாத்தீங்கன்னா அவனோட தாக்கம் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம்னா, நேத்து இவ்வளோ பெரிய ஒரு ஆள், அதாவது வேர்ல்டுலயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த ஒரு பிரின்ஸ் ஆண்ட்ரூ, இந்த ஒரு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சொல்லிட்டு இருக்கிற இந்த ஒரு சாத்தானால எதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டாருன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல இருந்தே நீங்க சொல்லுவீங்க, என்னடா ஜெஃப்ரி எப்ஸ்டீன்னா என்ன, இந்த பிள்ளைங்களை ஐலாண்ட்ல கூப்பிட்டு போய் இந்த மாதிரி பண்ண வேலையினால ஆண்ட்ரூ அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ண கிடையாது. இந்த கேஸ் பாத்தீங்கன்னா இதை காட்டிலும் அந்த மக்களுக்கு அவர் துரோகம் பண்ணியிருக்காருன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்படிப்பட்ட இந்த கேஸ்னாலதான் நேத்து பிரின்ஸ் ஆண்ட்ரூ பாத்தீங்கன்னா அவரோட யூகேலயே அவங்க மாளிகைக்குள்ள பூந்தே பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த நாட்டு போலீஸ். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரெகுலரா காட்டும், இல்லைன்னா காட்டாது. ஃபர்ஸ்ட் நேத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூக்கும் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கும் இருக்கிற லிங்க் நம்ம பார்க்கணும். நான் நேத்து போட்ட வீடியோல சொல்லியிருப்பேன், ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு பணம் மட்டும் கிடையாது, அதை காட்டிலும் பெரிய பெரிய பவர் இருக்குன்னு. அதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிக்கஸ்ட் பர்சன் தான் இந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூ. இவர் எப்ப பிறக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா 1916 பிறகுறாரு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 66 வயசு இருக்கும். அப்படிப்பட்ட இந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூ பாத்தீங்கன்னா இப்படி கைதாகிற அளவுக்கு அவர் ஒரு மோசமான ஆளான்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல அப்படி கிடையாது. இவர் எப்படின்னா அவங்க ஒரு நாட்டிலேயே எல்லாரும் இருப்பாங்க. அவங்க நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த இரண்டாம் எலிசபெத்தோட பையன் தான் இந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூ. இப்போ யூகேவோட கிங் யாருன்னு பாத்தீங்கன்னா சார்லஸ் 3, அவரோட தம்பி தான் இந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூ. ஆனாலும் என்னதான் கிங் சார்லஸா இருந்தாலும் அங்க இருக்கிற மக்களுக்கு பிரின்ஸ் ஆண்ட்ரூவை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்காக 1982ல வார்க்குல பங்கேற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த நாட்டோட ராயல் நேவில ஹெலிகாப்டர் பைலட்டாவும் வேலை செஞ்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட இந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூ இப்படி ஒரு கேஸ்ல மாட்டுவான்னு அந்த நாட்டு மக்கள் மட்டும் இல்ல யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட இந்த ஆண்ட்ரூ பாத்தீங்கன்னா அந்த நாட்டு பத்திரிகை எல்லாம் எப்படி போர்ட்ரேட் பண்ணுவாங்கன்னா, இவரு கொஞ்சம் இந்த பார்ட்டி வைப்ல சுத்துற ஆளு, எப்பவுமே ஜாலியா பார்ட்டி அந்த வைப்ல சுத்திட்டு இருக்கறனால எல்லாரும் கொஞ்சம் இவர் என்னப்பா இப்படி யோயோவா சுத்திட்டு இருக்காரு, என்ன பார்ட்டி வைப்லயே இருக்காரு அப்படின்னு சொல்லி பேசினாலும் சில பக்கம் மக்கள் பத்தின இவர் மேல மதிப்பும் மரியாதையும் அந்த நாட்டுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருந்தது. ஸோ இப்போ இந்த எப்ஸ்டீனுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, எப்ஸ்டீனுக்கும் இவருக்கும் டைரக்டா லிங்க் கிடையாது. நான் சொன்ன மாதிரி இந்த எப்ஸ்டீன் கூட இருக்கிற இந்த கிஸ்லின் மேக்ஸ்வெல் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டு, நான் அவளை பத்தி தனி வீடியோ போட்டிருக்கேன், அதை நான் கீழே லிங்கோ இல்லை மேல கார்ட்ஸ்லயே கொடுக்குறேன் பாருங்க. அப்படிப்பட்ட இந்த கிஸ்லின் மேக்ஸ்வெல் தான் அங்க யூகேல இருந்திருக்கிறாங்க. அவங்க குடும்பம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பிசினஸ் மேன் குடும்பம். அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அங்க இருக்கிற மக்களை ஏமாத்தி உங்களுக்கு நான் பென்ஷன் ஸ்கீம் தரேன்னு சொல்லி அங்க இருக்கிற காசெல்லாம் ஏமாத்தி அவங்க அப்பா என்ன பண்ணிருக்காருன்னா அங்க இருக்கிற மக்கள் கிட்ட எல்லாமே ஒரு கெட்ட பேரா இருந்திருக்கு. அதை போக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கிஸ்லின் மேக்ஸ்வெல் யூகேல இருந்து யூஎஸ் வரா. அவங்க அப்பா ரஷ்யா பக்கத்துல ஒரு போட்ல பாத்தீங்கன்னா மர்மமான முறையில இறந்து கிடக்குறாங்க. இன்னி வரைக்குமே அது எப்படி என்னன்னு தெரியல. ஓகே, நம்ம இப்படி கிஸ்லின் கிட்ட வந்தோம்னா, இப்போ இவர் இறந்து போறதுக்கு முன்னாடி இவர் பார்ட்டியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்ஸ்டீனுக்கு பாத்தீங்கன்னா அறிமுகம் யாருன்னா இந்த கிஸ்லின் மேக்ஸ்வெலோட அப்பா. அதுக்கப்புறம் கிஸ்லின் மேக்ஸ்வெல் அறிமுகப்படுத்தி வச்சதும் அவங்க அப்பா தான். இப்படி அறிமுகப்படுத்தி வச்ச இந்த கிஸ்லின் மேக்ஸ்வெல் சும்மான குடும்பத்துல பிறக்க கிடையாது. அவ பிறக்கும் போதே 54 பெட்ரூம்ஸ் கொண்ட பெரிய ஒரு பங்களா, சரியான ஒரு நெட்வொர்த்து மட்டும் இல்லாம இந்த மாதிரி ராஜ குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேத்துக்கிட்ட லிங்க் அவளுக்கு இருந்திருக்கு. அப்படிப்பட்ட அந்த லிங்க் மூலியமா தான் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு ஆண்ட்ரூ பாத்தீங்கன்னா பழக்கம். இந்த ஆண்ட்ரூ என்ன பண்றாருன்னா 2000 அந்த ஒரு பீரியட்ல அங்க இருக்கிற ஐலாண்ட்ல போய் இதே மாதிரி வேலைத்தனமெல்லாம் பண்றத பார்த்தா இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்ன பண்ணிருக்கான்னா, அந்த ஐலாண்ட்ல எல்லா பக்கமும் சீக்ரெட் கேமரா வச்சிருக்கான். லைக் பாத்ரூம், பெட்ரூம், அவங்க நடக்கிற இடம், இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கேமரா வச்சிருக்கான். இது அங்க வைக்கணும்னு அவசியமே கிடையாது, ஆனாலும் அவன் வச்சிருக்கிறான். எதுக்குன்னா அங்க இருக்கிற கேமரால இருக்கிற போட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ் அதை எடுத்து இவங்களை பிளாக்மெயில் பண்ணலாம். பேக்மெயில் பண்ணி வெறும் பணத்துக்காக மட்டும் அவன் பண்ண கிடையாது. அங்க இருக்கிற அவங்க நாடு போடுற டீல்ஸ் என்ன,
அடுத்து அவங்க நாடு எங்க இன்வெஸ்ட் பண்ணுது, அவங்க நாடு ஜிடிபி எப்படி இருக்கு, என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாம் கரைச்சு குடிக்கிறது அந்த ஒரு வீடியோல தான். அப்படிப்பட்ட இந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூ இப்போ வெளியான இந்த எஃப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பார்த்துக்கிட்டு நிறைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பத்தின இவரோட லீக் ஆயிருக்கு. அப்படிப்பட்ட இந்த வீடியோஸும் போட்டோஸும் நிறைய சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிற பார்த்த பெரிய பெரிய மீடியாஸ், அங்க இருக்கிற மீடியா பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட போய் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இன்டர்வியூ எடுக்கும் போது எனக்கும் ஜெஃப்ரி எஸ்பினுக்கும் எந்த ஒரு பழக்கமும் கிடையாது அப்படின்னு கொஞ்ச நாள் சொல்றாரு. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்றாருன்னா, அவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் எந்த ஒரு மீடியாவும் சந்திக்க கிடையாம கொஞ்சம் தலைமறைவாகிறாரு. இப்படிப்பட்ட இந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூ இப்படி சொல்றதுக்கான ஒரு ரீசன் யாருன்னா, இந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூ கூட இருந்த ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணு பேர் சொல்லாம என்னன்னு தெரியல, இருந்தாலும் நான் சொல்றேன். அவங்க பொண்ணு பேர் என்னன்னா வெர்ஜினா கியூஃபிரி. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியன் அட்வொகேட். இப்போ அவங்க இல்ல, இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் இவருக்கு இந்த பொண்ணுக்கு 17 வயசு இருக்கும்போது இந்த மாதிரி ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவங்கள கூப்பிட்டு போய் காசு தரேன்னு சொல்லி இதே மாதிரி இந்த உன்னை பார்க்க ஒரு ராயல் ஃபேமிலியில இருந்து ஒரு ஆள் வருவாரு அப்படின்னு சொல்லி இந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூவை இந்த பொண்ணுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்டு, இந்த பொண்ணுக்கும் பிரின்ஸ் ஆண்ட்ரூ அறிமுகப்படுத்தி வச்சுட்டு, இவங்க 2 பேத்துக்கும் தெரியாம தனியா கேமரா வச்சுட்டு அப்படிப்பட்ட எடுத்த போட்டோஸ் எல்லாம் இப்போ வைரலாக ஆரம்பிச்சிருக்கு. அதை பார்த்த இந்த வெர்ஜினாங்கிற இந்த ஒரு பெண்ணு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க ஒரு அட்வொகேட்டா இருந்திருக்கிறாங்க. அப்புறம் பெரிய ஒரு பிரஸ்ஸுக்கு பாத்தீங்கன்னா பிபிசி அப்படிங்கிற ஒரு பெரிய பிரஸ்ஸுக்கு இவங்க இன்டர்வியூ தராங்க. இன்டர்வியூ தரமோ என்ன சொல்றாங்கன்னா, நான் 17 வயசு இருக்கும் போது இந்த ஒரு பிரின்ஸ் ஆண்ட்ரூனால நிறைய செக்ஷுவல் அபியூஸ் ஆன அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது இவங்க ஒரு அட்வொகேட்டா இருந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பொண் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த லேடி என்ன பண்ணிருக்காங்கன்னா 2021 நியூயார்க்ல இருக்கிற ஒரு கோர்ட்ல பிரின்ஸ் ஆண்ட்ரூ மேல கேஸ் கொடுக்குறாங்க. அந்த கேஸ் எதை பத்தி இருக்குன்னா, இந்த மாதிரி பிரின்ஸ் ஆண்ட்ரூ என்ன அபியூஸ் பண்ணியிருக்காரு. இதை பத்தி பிரின்ஸ் ஆண்ட்ரூ கிட்ட கேட்கும் போது எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறாரு. எப்பவும் 2021. இப்போ இந்த எப்ஸ்டீன் ஃபைல் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுல இந்த போட்டோ மாட்டினதுக்கு அப்புறம் பிரின்ஸ் ஆண்ட்ரூ எதுவுமே பண்ண கிடையாது, எந்த வாயும் திறக்க கிடையாது, அமைதி ஆயிட்டாரு. அப்படிப்பட்ட இந்த கேஸ் பத்தினா 2021 நியூயார்க்ல வந்திருக்கு. அப்படிப்பட்ட இந்த கேஸ்ல வாதாடுறது யாருன்னா இதே லேடி தான். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு செக்ஷுவல் அபியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு வருஷம் தான் ஓடி இருக்கு. 2022 இந்த கேஸ அதே பிரின்ஸ் பாத்தீங்கன்னா காசு கொடுத்து அந்த கேஸை முடிச்சிட்டாரு. ஒரு 100 crore கிட்ட செட்டில் பண்ணி அந்த கேஸை பத்தின முடிச்சிட்டாரு. அப்படிப்பட்ட இந்த பெண் என்ன ஆயிருக்காங்க அப்படின்னா 2025 மார்ச்ல இவங்களுக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ஆஸ்திரேலியால. அப்போ அங்க அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆனதா சொல்லப்படுது. அப்போ டாக்டர் என்ன சொல்றாங்களாமா, நீங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பீங்க அப்படின்னு சொன்னனால அவங்க என்ன பண்றாங்கன்னா 2025 அதே ஏப்ரல்ல சூசைட் பண்ணி அவங்க ஃபார்ம் ஹவுஸ்ல இறந்து போறாங்க. இது இவ்வளவு பெரிய ஒரு போல்டான பொண்ணு சூசைட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. சோ ஆனாலும் அவங்க சூசைட் பண்ணி இறந்துகிட்டாங்க. இப்போ இவர் பிரின்ஸ் ஆண்ட்ரூ அரசான காரணம் இதனாலயா அப்படின்னு கேட்டா இதனால கிடையாது. இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவங்க யூகேல ஒரு இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ஆப்கான்ல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. அத இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனுங்கிற இந்த சாத்தானுக்கு அவரு கொடுத்ததா டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூ அது மட்டும் இல்லாம அவர் அடுத்து எங்க இன்வெஸ்ட் பண்ண போறாங்க, அந்த நாட்டு பத்தின ஜிடிபி, அது மட்டும் இல்லாம அந்த நாட்டுல இருக்கிற நிறைய ஒரு பெரிய பெரிய டாக்குமெண்ட்ஸ், வெளியே சொல்ல முடியாத பெரிய பெரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த எப்ஸ்டீனுக்கு இவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பார்த்த இந்த போலீஸ், யூகேல இருக்கிற போலீஸ் தான் நேத்து அவர் பர்த்டே இருந்தாலும் காலையில 8 மணிக்கு பாத்தீங்கன்னா பிரின்ஸ் கோட்டைக்குள்ளே போய் அங்க யாருக்குமே தெரியாது, அவங்க கிங் சார்லஸ்க்கும் கூட தெரியாம அந்த பிரின்ஸை பாத்தீங்கன்னா நேத்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுதான் இந்த கேஸோட ஃபுல் டீட்டெயில். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கேஸ்ல அந்த பெண் சூசைட் பண்ணி இறந்தது அந்த ஹெல்த் ரீசனுக்காகவா, இல்ல இந்த மாதிரி பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கும், அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அன்டில் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ். நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். இந்த மாதிரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸை ஃபாலோ பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம இதே மாதிரி நிறைய எப்ஸ்டீன் பத்தி நான் நிறைய வீடியோ நான் போட்டு வச்சிருக்கேன். அது தனியா நான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டை கீழே கிளிக் பண்ணி பாருங்க. பாய்.